இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க படம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம டுடே ட்ரெண்டிங் என்ன சொல்லிட்டாங்கன்றத அதுதான் நேத்து ஈவினிங்கே போட்டா சரி வீடியோ தான். அப்புறம் என்ன படம் பார்த்துட்டோம்னா டுடே ட்ரெண்டிங் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு அவரு எப்படி ரிவ்யூ கொடுத்திருக்காருன்னு என்ன பண்ணி வச்சிருக்காரு. அதான் நீங்க வராதுதான் பெரிய குறை. அடுத்தல கண்டிப்பா வரேன். இதுக்கப்புறம் இப்படிலாம் ஒன்னா உதவ நான் வந்திருக்கணும். நானே வரேன். பின்னாடி அதானா ஆமா இதுவா வச்சிருக்காங்க. மக்கள் மனசுல ஒருத்தர் 100 வருஷம் நிரந்தரமா வாழறதுக்கு அவர் 100 வயசு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும். அப்படி கர்னூல் தேவிப்பட்டினம் மக்களோட மனசுல ஆணித்தரமா நிறைஞ்சிருக்கிற ஒரு பேய். டைட்டில் கார்டுலாம் எதிர்ப்பாங்கல்ல, செம்மையான டைட்டில் கார்டு போட்டாடா. அழகா பண்ணிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பிளாஷ்பேக் சொல்றவரா இருக்கு. எனக்கெல்லாம் வெளியில ரொம்ப நல்ல பேர் இருக்கு. சேட்டை பிடிக்கிறோம், அப்புறம் சென்டர் பிடிக்கிறோம், அகில இந்த ரீதியில ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா பயணம் தான். சமயம் பண்ணிட்டு நல்ல பயங்கர பில்டப். வில்லனுக்குன்னு தனியா ஒரு இது பண்ணி நல்லா பண்ணிட்டு ரொம்ப பயங்கரமான பாரோ. ரோல் டப்புன்னு போயிடும். 2 சீன் போயிருவாரு. வேகமா போயிடும். குடியேறுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஏங்கினேன். மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுது. அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க சார், உங்க குழந்தைமே என் குழந்தை சார். எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிட்டேன். எனக்கு எல்லாம் பயமயம். காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, குளம் பயம் எனக்கு. எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து பயம். ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப பயந்தவன்டா. மாமா அந்த பொம்மையை கொடு. எவன் டெலிவரி வாங்க மாட்டான்டா. நீ நினைக்கிற மாதிரி தலையாற்ற பொம்மை இதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்களா? இந்த வண்டியில தான் ஏத்தி கடையிலயா போட்டுட்டு தெரியுறேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுறது செமையா இருந்துச்சு. ஐயோ என்ன இப்படி செஞ்சிருக்கா? ஐலாக்லாம் வேற லெவல். அவ வந்தானா எதிரி கூட்டமே இவதான சுடுங்க. எதுக்குடா அவன தொட்ட சுடுதண்ணிக்குள்ளேயே கை விடுவான். சும்மா விடுவான். வாய் மட்டும் தான் அவனது. இதுக்கு உள்ள கொண்டு என்னது பார்த்தாலே தெரியும். பாலகிருஷ்ணா படம் பார்த்துக்கோ, செமையா இருந்துச்சு. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. யாரோ ஹாஸ்டல் வாருனா மரண காத்து காட்டானே நம்மால எல்லா காலினே டான்ஸ்லாம் கத்தி கத்தி செத்து 9 வருஷம் ஆச்சுடா. I'm waiting.
வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா. I'm coming. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேசரி தான். நல்லாதான் இருந்துச்சு. உண்மையில் இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அத கொஞ்சம் நம்ம ஊதணும். நம்ம கன்லோட்ல இருந்து எல்லா ப்ராஜெக்ட் ஓமா அதான் மாத்திட்டாங்களே. எம்எம் மாத்திட்டாங்க. பிடிக்க வைக்கிறேன்டா. அதெல்லாம் மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓம் தான் வச்சிருந்தாங்க. அது இந்த ஹிந்துவை குறிக்கிறதுனால மாத்திருக்காங்க. பையனா பை இல்ல மாமா, இஸ் பை, அதாவது உளவாளி மாமா. அப்போ நான் உள்ள, நான் வெளியே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு செமையான சீனா இருந்துச்சு. செம சீன். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செமையா இருக்கும். ஒரு தமிழ்ல ஃபுல்லா ஓகே, நாம மறுபடியும் ஜாயன்ட் ரோபோட்ஸோட போராடணுமா? ஆல்ரைட், ரியல் ஒரிஜினல் गाइस. கோ 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 பேபி, கோ பேபி. நல்லா இருக்கு. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. அம்மா வர்க் நல்லா இருக்கு. ஆனா எதிர்பார்க்காதது எனக்கு தெரிஞ்சு. இந்தியான்னு வந்தோம்னா அதெல்லாம் ஒற்றுமையா இருக்கா பத்தியா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை ஒண்ணும் பண்ண முடியாதா? Getting into Tamil Nadu is not easy, Chira. 2 மணி நேரம் ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா. 2 மணி நேரம் போனதே தெரியல பாரு. டெய்லி இந்த மாதிரி பாப்போம்டா. பாப்போம்டா அது மாதிரி. நல்லா இருந்துச்சு. பின்தானே பின் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. இல்ல கரெக்டா அவங்களுக்கு அந்த ரோல் செட் ஆச்சு. இங்க பாரு பாக்கியலட்சுமி கொண்ட போட்டுட்டாலே ஒரு பொம்பளை வளர்ந்துட்டான்னு அர்த்தம் தெரியுமா? ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். செமையா இருந்துச்சு. எனக்கு வில்லனுக்குமே செமையா போட்டிருந்தாரு. எல்லா பருப்புலையும் இவ்வளவு எடுத்து போட்டு நல்லா வேக வச்சு அதான் சொல்லல, தளபதிக்குன்னு வந்துட்டா அணிலாவே மாட்டிடுறாரு. ஓ அந்த டான்ஸ் ஆனது எல்லா இதுவும் வந்துச்சுல, லியோ மாஸ்டர் எல்லா பீட்டும் வந்துச்சு. You look very beautiful. சூப்பரா தான் இருந்தான். Very pretty, very nice dress. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செமையா இருக்கு. Perfect. Thank you sir. செத்துட்டாரா? அவ்வளவுதான். ஹீரோ ஜெயிச்சிட்டார். அவ்வளவுதான். படம் முடிச்சு. போலீஸ் வந்துருச்சு. அதன் கோரிக்கு நல்ல ரோல் தான் கொடுத்துருக்கான். கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆமால ட்ரெயிலர்ல பார்த்தது மறந்து போயிட்டுல. எத்தனை மாசம் கழிச்சு வந்துருக்கு படம். நல்லா இருந்தது ப்ரோ. ஆன்லைன்ல எல்லாம் பார்க்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படத்தோட. இல்லையா, வேற ஒரு படத்துக்கு சொல்லிச்சு. யார் எத்தனை கொடுத்தாரு? 5 தீங்கில போட்டாரு இல்லையே. கொடுத்தாரா கொடுக்கலையா? இது தளபதியோட கடைசி படம்னு வருத்தமா இருக்கா? கேட்டு கேட்டே ஆரம்பிப்பாங்க. எல்லாம் அழுதுகிட்டு போனாங்க. இவருக்கு பாத்துறாங்க.
ஆமா அவங்களாம் இதுல இருந்தவங்க சீமன்றத்துல இருந்தவங்க அவங்களாம் மன்ற தலைவரா இருந்தவங்க அவங்களாம் அந்த கடைசி 5 ஸ்டார் காட்டினாரு அதுக்கப்புறம் கீழே போட்டாரு கீழே போட்டாரு. என்ன மீனிங் தெரியல கொடுத்தாரா இல்ல? ஆனா அதுக்கப்புறம் கடைசி டயலாக்கு நீங்க என்னோட ஹீரோ அப்படின்னு மாதிரி சொல்றாரு என்ன மீனிங்னு அதான் எடிட் பண்ணியிருந்தாருல பயங்கரமா அப்படியே உண்மையிலே அதே மாதிரிதான் போட்ட மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு படமும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்த மியூசிக்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவரு அமைச்சர்லாம் அழுதாரு. ஏன்னா நீங்க அவரை வந்து நம்ம அமைச்சர் டிவிக்கு கட்சி ஆளு அப்படின்னு நம்மளுக்கு அப்படிதான் தெரியும். அவர் வந்து ஒரு இதுல இருக்காரு, ரசிகர் மன்றத்துல இருந்து தான் வந்திருக்காரு. அப்போ அவங்களாம் பாருங்க, அவங்களாம் ஃபர்ஸ்ட் ஷோ அந்த இதெல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி பல வருஷமா அப்படி பார்த்தவங்க இப்போ அந்த செலிப்ரேஷன் கூட பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. பண்ணா பாருங்க அமைச்சரே இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி காட்டுற அளவுக்கு வந்து அவங்களால அது அவங்களுக்கு அதான் கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்தோம் நம்ம அவங்களாம் யோசிச்சு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் ரொம்ப பழைய இதுல இருந்து நம்மளாம் ஓரளவுக்கு ஒரு நடுவுல இருந்து தான் இந்த பயங்கரமான ஒரு தளபதி ஈர்ப்பு நம்மளுக்கு வந்திருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சதுல ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அவ்வளவு நாங்க படம் பார்த்துட்டோமா எங்களுக்கு இதோட பார்க்கும்போது இன்னும் சூப்பரா ஆமா 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 இப்போ இதான் இப்போ என்னதான் இருந்தாலும் அந்த பழைய படம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு தெரியல, நம்ம அறியாமலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னு தெரியல. நான் அழுதுட்டு தான் வந்தேன். அந்த லாஸ்ட்ல அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணாம பாத்துட்டாங்க நம்மளோட அந்த பழைய இதெல்லாம். நிறைய தியேட்டர்லயுமே நிறைய தியேட்டர்ல இப்போ எக்ஸ்ட்ராவா அது எல்லாமே எக்ஸ்ட்ராவா நிறைய எடிட் பண்ணி எல்லாம் போடுறாங்க. ஒரு தியேட்டர்ல ஒரு மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றாங்க. பயங்கரமா எடிட் நார்மலா சும்மா எடிட் பண்ணி படம் ஆரம்பிக்கும் முன்னாடியே சும்மா நார்மல் எடிட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை சொன்னேன்னா அந்த மாதிரி நிறைய தியேட்டர்ல பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும்